பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த வசனத்தை தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் அல்லவா? இந்த நாளிலும் நாம் ஆபிரகாமை குறித்து தியானிக்க போகிறோம். பக்தனாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லை. தேவனோ உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகச் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கவோ நம்பவோ எவ்வளவேனும் சாத்தியமற்ற ஒரு சூழ்நிலையில்தான் ஆபிரகாம் அன்றைக்கு காணப்பட்டார். ஆனாலும் தேவன் வாக்கு பண்ணினதை எப்படியும் நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. ஏறக்குறைய அவர் 100 வயது உள்ளவராயிருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். காரணம் என்ன? தேவனை, அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டதின் விளைவுதான் அந்த விசுவாசம். சூழ்நிலைகளை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தையின் மேல் காணப்பட்ட நம்பிக்கை, உறுதியாய் தேவனை பற்றி கொண்ட மனது. அன்பரே, உங்களுடைய வாழ்விலும் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவரையே நம்பியிருங்கள். ஆபிரகாமுக்கு செய்தவர் உங்களுக்கும் பூரண சமாதானத்தை தந்து உங்களையும் மகிழ பண்ணுவார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பக்தனாகிய ஆபிரகாமை குறித்து நாங்கள் தியானித்தோமே. எல்லளவும் சாத்தியமற்ற சூழ்நிலையிலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறதற்கு வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே ஆண்டவரே அவர் பலமுள்ளவராய் காணப்பட்டார் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களாய் உம்மையே நம்பியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆண்டவரே இந்நாட்களிலே வெட்கத்திற்கு உட்பட பண்ணாமல் அவர்களுடைய தலை நிமிரும்படிக்கு கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பூரண சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகள் கண்டடையும்படிக்கு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நன்மையினால் நீர் நிரப்புவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.